அதாவதுங்க, பாஜக அல்லாத அதிமுக போன்ற ஒரு கட்சி திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். நீங்க இப்ப திமுக ஆட்சியின் மீது குறைகள் குற்றங்கள் சொல்லி களத்துக்கு வருவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக தான் இருக்கும். நாங்க நடத்தின அவ்வளவு போராட்டங்களை நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். சட்டமன்றத்தில் நாங்க எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ண பதிவுகள் இருக்கு. நாங்க சொல்லி பின்வாங்கப்பட்ட சட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் அதிமுக செய்யல, மற்ற எந்த எதிர்கட்சியும் செய்யல. அந்த இடத்தை தான் அண்ணாமலை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, தீவிரமான திமுக எதிர் அரசியலை தன்னை நோக்கி திருப்பினார். அந்த இடத்துல எதிர்கட்சி பாஜகன்னு சொன்னார். அது ஏன்னா அதிமுகவுடைய செயலின்மையால். அப்போ விஜய் கட்சி தொடங்குறாருன்னு சொன்னோன்னா, நான்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறேன், விகடன்ல வந்திருக்குது. அதிமுக இடத்தை அவர் பிடிப்பாரு, அந்த அளவுக்கு எதிர் அரசியல் செய்வாருன்னு தான் நான் சொன்னேன். ஆனா ஓராண்டுல பார்த்தா அதிமுகவே பரவாயில்ல, எடப்பாடியே பரவாயில்ல, திமுக எதிர்ப்புல ஓரளவாவது களத்தில் நின்றுருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயுடைய செயலின்மை வெளிப்பட்டிருக்கு. அப்போ நீங்க அதிமுக இடத்தையும் கூட எப்படி பிடிப்பீங்க? எந்த அடிப்படையில் பிடிப்பீங்க? ஓராண்டுல என்ன நீங்க எதிர் அரசியல் பண்ணிருக்கீங்க? திமுக எதிர் அரசியலை கூட நீங்க செய்யல. அப்புறம் இவங்க எடுத்த எடுப்புலயே 77, 67, அப்புறம் விஜயகாந்த் களத்துக்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சினிமால இருந்து வந்த எம்ஜிஆர் ஜெயிக்கலையா, சினிமால இருந்து வந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இல்லையா, 67 அண்ணா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ட்ராக் இருக்குன்னு பாருங்க. திமுக கட்சி தொடங்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட தேர்தலில் போட்டியிடாம கள அரசியல் பண்ணாங்க. 57 தேர்தலில் நின்று 15 இடம் ஜெயிச்சாங்க, 62 தேர்தலில் 50 இடம் ஜெயிச்சாங்க, 67 தேர்தலில் 7 கட்சி கூட்டணி அமைத்து எப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம், எவ்வளவு பெரிய தலைவர்கள், ராஜாஜி, காகிதம் இல்லத்து, மாப்போசி, ஆதித்தனாரு, இடதுசாரிகள், ஒரு மிகப்பெரிய ஜம்போ அலைன்ஸ், மெகா அலைன்ஸ். அதை பண்ணது மட்டும் இல்ல, அதற்கு களமாக மொழி போராட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த அரிசி பஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த சூழலும் அரசியல் கொதிநிலையும் கூட்டணியும் அதற்கு முன்னால் ஒரு 20 ஆண்டு கால தீவிர அரசியல் பயணமும் சாதகமா மாறிச்சு. 77 எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு? 77 ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் மாவட்ட செயலரானது யாரு? எம்ஜிஆருடைய 2 பக்கம் இருந்த நிர்வாகிகள் யாரு? திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க, முக்கியமான நிர்வாகிகள். அந்த கட்சியில 25 ஆண்டு காலமாக செயல்பட்ட செயல் வீரர்கள். அவங்களை கொண்டு வந்து ஒரு கட்சி தொடங்கி வச்சுட்டு இடைத்தேர்தலை சந்திச்சார். நீங்க இடைத்தேர்தல் சந்திச்சீங்களா? நீங்க மாநாடு நடத்தின விக்கிரவாண்டியில தேர்தல் சந்திச்சீங்களா? இடைத்தேர்தல் சந்திச்சு தானே தன் பக்கம் எம்ஜிஆர் தன் பார்வை திருப்பினாரு. எல்லா கட்சியும் அவர் அப்பவும் கூட்டணி வச்சார். அவர் அப்பவும் அந்த 77 தேர்தலில் கூட திமுக தனியா நின்றது, எம்ஜிஆர் தனியா நின்றாரா? சொல்லுங்க.